சொல்லி தொல்லடா. தஞ்சாவூர் போயிருந்தியா நீ? உன்னோட கேஸ் எப்படி எப்படியோ போகுதுடா. ரொம்ப பிரபலமான கோவில் தஞ்சாவூர் கோவில். அதுவும் 1000 வருஷம் பாரம்பரியம் உள்ள அந்த கோயில்ல கொலை நடந்து இதான் முதல் தடவை. டெய்லி பேப்பர்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பத்தி தரக்குறைவா எழுதி கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சட்டசபையில எதிர்கட்சிக்காரங்க மைக்க தூக்குறாங்க. அவனை கொன்னது நியாயம்னு யாருக்கு தெரியுது? நீ தஞ்சாவூர் போயிருந்தியா? அத சொல்லு. போயிருந்தேன் சார். போனது மட்டும் இல்லாம எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். அந்த கேஸ் இப்போ வேற ரூட்ல போயிடுச்சு. செத்து போன சுப்பிரமணியம் உடம்புல இருந்த செயினையும் மோதிரத்தையும் அப்ப வேற ஒருத்தன் திருடி இருக்கான். அவன் இப்ப போலீஸ் கஸ்டடியில இருக்கான். அவன் பெரிய கேடி. ஆயுள் தண்டனை முடிஞ்சு ரிலீஸ் ஆகி அப்பதான் வெளியே வந்திருக்கான். இந்த கொலை பிரபலமான கோயில்ல நடந்ததுனால குற்றத்தை அவன் தலைமையில சுமத்தி போலீஸ் தான் பேரை காப்பாத்திக்கிட்டாங்க. இத பாருங்க, அவன் எப்படி கொலை செஞ்சான்னு எப்படி டீடைலா எழுதிருக்காங்க பாருங்க. மேற்கொண்டு போலீஸ் அவனை புரிஞ்சு எடுத்தாங்கன்னா குற்றத்தை அவன் தானா ஒத்துக்குவான். நீ தப்பிச்சிட்டடா. இருந்தாலும் ஒரு நிரபராதியை போய் மனசாட்சி. இனிமே அதையே நினைச்சு கொலைப்படாத. தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு நினைச்சுக்கேண்டா. கிருஷ்ணா, என்ன இருந்தாலும் அவனும் ஒரு கிரிமினல் தானே. நாம நம்மளை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். தெரியாம செஞ்ச தப்புக்கு ஆண்டவ கோர்ட்ல மன்னிப்பு கிடைக்கும். இன்னைக்காவது நீ நிம்மதியா போய் படுத்து தூங்கு. வாங்க உட்காருங்க. என்ன மாமா திடீர்னு ஜோசியரை கூட்டிட்டு வர சொன்னீங்க? 2-3 நாளாவே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இனிமே நாளை தள்ள வேண்டாம். ஆமாமா, அதான் என்னோட ஆசையும். சித்திரை வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். மார்கழி முடிஞ்சு தை மாசம் முகூர்த்த குறிச்சிடலாம். 2 தடவை நாள் குறிச்சோம். 2 தடவையும் தள்ளி போடுச்சு. உன் கருணாக்க வச்சுக்கிட்டு சும்மா இருக்குதியா? இப்ப ஒண்ணு இல்ல, 2 கல்யாணம் நடக்க போகுது. ஒரே முகூர்த்தத்துல ஒரே பந்தல்ல. 2வது கல்யாணம் யாருக்கு? எனக்கு தான். நான் தான் பட்டிக்க போறேன். நீ ஒண்ணும் வருத்தப்பட வேண்டாம். இவர் எங்க மாமா பாரதியோட அப்பா. வணக்கம். உன்னை பத்தி பாரதி சொல்லியிருக்கா. நான் இப்பதான் முதல்ல பாக்குறேன். இவருதான் 2வது பார்ட்டி. பொண்ணு கூட இங்க தான் இருக்கு. புரியுது. அந்த தஞ்சாவூர் பொண்ணு தானே? அதேதான். மகி, ஓ அபிப்பிராயம் என்ன? இந்த தடவையாவது முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். மற்ற விஷயங்களை உள்ள போய் பேசலாம். கொஞ்சம் நில்லுங்க. கல்யாணம் எனக்கு இப்ப தேவையா? முதல்ல உங்களுக்கும் பாரதி அக்காவுக்கும் நடக்கட்டும். அப்படியா? உனக்கு எதுக்கு கல்யாணம் வேணும்னு தாத்தா பாட்டி கேட்பாங்க, வேணியும் கேட்பா. அப்போ நீ உண்மையை சொல்லணும். அதை கேட்டு அந்த பொண்ணு வேதனைப்படணும். அதானே? எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. கல்யாணம் முடிஞ்சு ஜெயிலுக்கு போக வேண்டி வந்தா இதை விட வேதனைப்படுவல்லவா? ஜெயிலுக்கு போவியா? ராஜு சொன்னதை கேட்டல. இனிமே உன் முகத்தை பார்த்து மத்தவங்க சந்தேகப்படாம இருந்தா போதும். 2 பேர் நட்சத்திரத்தையும் சொல்லுங்க. நட்சத்திரம் விஷ்ணு லட்சுமியோட நட்சத்திரம், ராமன் சீதையோட நட்சத்திரம், பரமசிவன் பார்வதியோட நட்சத்திரம். முகூர்த்த தேதி பாருங்க ஜோசி.